குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் ஹமீத் அன்சாரியின் பதவிக்காலம் முடிவடைவதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேர்தல் நடைபெறுகிறது. ஜூலை 4ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் ஜூலை 18ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இறுதி நாள் ஆகும். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சார்பில் காந்தியின் பேரனான கோபாலகிருஷ்ண காந்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் டெல்லியில் நடைபெற்ற பாஜக ஆட்சி மன்ற கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா, வெங்கையா நாயுடுவுக்கு அறிமுகம் தேவையில்லை என்றும் அரசியலில் பல ஆண்டுகள் அனுபவம் மிக்கவர் எனவும் கூறினார். वेंकैया जी बचपन से ही भारतीय जनता पार्टी के साथ जुड़े रहे और एक छोटे से कार्यकर्ता से शुरू होकर एक किसान परिवार से आकर आज वेंकैया जी भारतीय जनता पार्टी के सभी संगठनात्मक पदों पर काम करते करते देश के अर्बन डेवलपमेंट मिनिस्टर हैं. வெங்கையா நாயுடு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தை தொடர்பு கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி ஆதரவு கோரினார். அவருக்கு ஆதரவு தருவதாக பன்னீர்செல்வம் உறுதியளித்தார். இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களோடு பேசிய நிதியமைச்சர் ஜெயக்குமார், துணை குடியரசுத் தலைவர் குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றார். ஆதரிப்பது குறித்து நம்முடைய அந்த குழு தான் முடிவு செய்து முதலமைச்சர் அந்த தலைமையிலான அந்த குழு, அதாவது ஏற்கனவே எடுத்த அந்த நிலைதான். அந்த நிலையிலே நிச்சயமாக ஒரு இது நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள். துணை குடியரசுத் தலைவர் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடு ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள சாவட்டாபாளம் பகுதியில் 1949ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி பிறந்தவர். ஆந்திர பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்ற வெங்கையா நாயுடு 1974ஆம் ஆண்டு ஜெயபிரகாஷ் நாராயணனின் ஊழலுக்கு எதிரான இயக்கத்தில் இணைந்து பணியாற்றினார். நெருக்கடி நிலை காலத்தில் அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தியதால் சிறையில் அடைக்கப்பட்டார். தன்னுடைய ரைமிங் பேச்சால் அனைவரையும் கவர்ந்த வெங்கையா நாயுடு ஆந்திர மாநிலம் உதயகிரி தொகுதியிலிருந்து 1978 மற்றும் 83ஆம் ஆண்டு சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் கர்நாடக மாநிலத்திலிருந்து 1988, 2004 மற்றும் 2010 ஆகிய ஆண்டுகளில் மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டார். பாஜகவின் தேசிய செய்தி தொடர்பாளராக கடந்த 1996ஆம் ஆண்டு முதல் 2000ஆவது ஆண்டு வரை பணியாற்றிய வெங்கையா நாயுடு 1999ஆம் ஆண்டு அடல் பிகாரி வாஜ்பாய் அரசில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார். ஜனா கிருஷ்ணமூர்த்தியை தொடர்ந்து 2000ஆவது ஆண்டின் கட்சியின் தேசிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 3 முறை போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் 2004ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் பாஜக தோல்வியடைந்ததை தொடர்ந்து பதவியை ராஜினாமா செய்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பாஜக அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சராக பணியாற்றி வருகிறார். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடுவீர்களா என்று செய்தியாளர்களின் கேள்விக்கு அண்மையில் பதிலளித்த வெங்கையா நாயுடு, உஷாபதியாக இருக்க விரும்புகிறேன், உப ஜனாதிபதியாக விரும்பவில்லை என்றார். வெங்கையா நாயுடுவுக்கு உஷா என்ற மனைவியும், தீபா வெங்கட் என்ற மகளும், ஹர்ஷவர்தன் நாயுடு என்ற மகனும் உள்ளனர்.